ஆல்வேஸ் a free bird. அட என்ன விஷயம் மேடம், டாட்டு சும்மா சூப்பரா இருக்கு. இப்போ எங்க நீ ஃப்ரீ பேர்டா இருக்க? நீ தான் என்கிட்ட வசமா மாட்டிருக்கல. என்ன யாரும் கட்டி போட முடியாது. சாகுற வரைக்கும் ஃப்ரீ பேர்டா தான் இருப்பேன். அப்பா இது பாருமா, இது வெட்டிங் கார்டுக்கான பிரிண்ட் அவுட்டுமா? அட அது அக்ஷய் வீடியோ கால் பண்ணாரு. மாப்பிள்ள எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கீங்கல்ல? நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன்ப்பா. என்ன கல்யாண வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறம் பிரீத்தி ஷாப்பிங்ல பிஸியா இருக்கா. அட அப்பா, நல்லவள ஞாபகம் வந்துச்சு. ஜுவல்லர் கிட்ட போய் ஒரு ஜுவல்லரி ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு. சரி அக்ஷய், பாய். அப்புறமா பேசுறேன். பாய். பாய் மாமா. நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அம்மாடி, உனக்கு இப்ப அம்மா இல்ல. உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய கடமைம்மா. நீ இப்போ சந்தோஷமா தானே இருக்க? அட ஆமாப்பா, நீங்க வேற தமிழ் சினிமால வர டிபிக்கல் அப்பா மாதிரி ஆகிட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் ஐ அம் வெரி ஹாப்பி. சரி, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாமா. அப்புறம் ஆசை தீர நீ ஷாப்பிங் பண்ணு. ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல்ல? ஏய், இன்னைக்கு நல்லா கலெக்ஷன் ஆயிருக்குடி. ஏய் லட்சுமி, இந்த அப்படி எல்லாரும் பிரிச்சுக்கோங்கண்ணா. என் பங்க நான் எடுத்துக்கிட்டேன். சரி போறேன்டி. ஏய் பத்மா, பார்த்து ஜாகிரதையா போடி. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. வாங்கடி. தேவ், பொருள் எல்லாம் வந்துருச்சா? அப்பா, திங்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. சிலதெல்லாம் இங்க இருக்கு, சிலதெல்லாம் வண்டியில் ஏத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்கினது வரைக்கும் 22 lakhs ஆயிடுச்சுப்பா. சரி தேவ், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியில்லைப்பா. இதுல எந்த பொருளையும் பிரீத்தி ஆஸ்திரேலியா போகும்போது கொண்டு போறது இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம செலவு பண்றோம்? அப்பா, நம்ம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணா நல்லா இருக்கும். இப்ப கூட ஒரு 4-5 lakhs மிச்சப்படுத்தலாம்ப்பா. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இப்ப நான் ஷார்ட் லிஸ்ட் பண்றவா? அப்பா, உங்க டெபிட் கார்டை கொடுக்குறீங்களா? என்னோட கிரெடிட் கார்டு லிமிட் முடிஞ்சு போயிருச்சு. ஜுவல்லர் கிட்ட ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அதை வாங்கிடுவேன்ல. செலவு பண்ணுங்க. கல்யாண பொண்ணு கிட்ட பேசவா முடியும்? பாருண்ணா, நான் அப்பா கிட்ட தான் கேட்ட டெபிட் கார்டு, உன்கிட்ட இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான். அவரோட பணம் என் பணம் மாதிரி தான். என்னோட பணமும் தான். அப்ப ஏன் இப்படி பண்ற? எல்லாத்தையும் செலவு பண்ண போறியா? எதையும் மிச்சம் பிடிக்கவே மாட்டியா? நிறுத்துங்க. 2 பேரும் ஏன் அப்படி சண்டை போடுறீங்க? நீ இந்த கார்டை வச்சுக்கமா. பின் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்குப்பா. நான் கிளம்புறேன். அவிக், உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு. இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஏய், எங்க உள்ள போற? பாத்தீங்களா உங்க பையன் என் ட்ரெஸ் எப்படி நாசம் பண்ணிருக்கானு? எதுக்கு இப்படி கத்துற? போ, வெளிய போ. போ. ஆனா சும்மா தேவையில்லாம பிரச்சனை ஆகிட்டு இருக்காத. அவன் ட்ரெஸ் ஈரமாக்கிட்டானா அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துறேன். ஜெகதீப் அண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை திட்டாம என்ன திட்டிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல அவனுக்கு மேனேஜ் கத்து கொடுங்க. இங்க வாடா. ஏய், உன்னோட லெக்சர்லாம் உங்க வீட்டாளுங்க கிட்ட வச்சுக்க. கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியாதவங்க உன்னோட வீட்ல தான் இருக்காங்க. என்ன தொடாத. ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ நடுவுல பேசாத, உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். நீங்க ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்கீங்க. பக்கத்து வீட்ல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்றது, பெரியவங்கள பார்த்தா கிண்டல் பண்றது, பொண்டாட்டியை திட்டுறது, இதெல்லாம் பார்த்து வளர்ந்தானா பையன் என்ன ஆவானே தெரியல. பிரீத்தி, ஒழுங்கா அங்க இருந்து போயிடு. இன்னொரு வார்த்தை ஒரு வாட்டி பேசுன நீ பொண்ணுன்றது கூட பார்க்க மாட்டேனா? வாய மூடு. என் தங்கச்சிட்ட ஓவரா பேசுற. நீ எதுக்குடா இப்ப நடுவுல வர? உன்னை யாரு மேல கை வைக்கிறேன்? அப்பா, எனக்கு நீ கிளாஸ் எடுக்காத. அப்பா ஒண்ணும் இல்ல. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமே உன்னால எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த காலனியும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு உன்னை ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஏய், என் மேல மட்டும் கை வச்சா அவ்வளவுதான். நீ ஓ, கையை வைக்கவா?
என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஏய், பணத்தை கொடு. ஏய், நீ விளக்காம போயிடுவாடா. நீ நாசமா போயிடுவாடா. நான் பத்மா விடுற சாவண்டா இது, போடா. சேட்ஜி, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. யார் கூடயாவது ஏதாவது சண்டை, ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இல்லை பிரீத்திக்கு ஏதாவது? ஆமாம் சார், பிரீத்தி இங்கேருந்து ஜுவல்லரி ஷாப் போகிறதுக்கு கிளம்பும்போது ஜெகதீஷை சண்டை போட்டு அடிச்சுட்டு போனா. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமே உன்னால எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் சரி, இந்த ஒட்டுமொத்த காலனியும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு உன்னை ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன். ஜெகதீர், அவன் எங்கே தங்கியிருக்கான்? சார் 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 நான் பிரீத்தி கூட சண்டை போட்டது உண்மைதான். ஆனால் அவளை நான் கொலைலாம் எதுவும் பண்ணல சார், நம்புங்க. புதுசாக ஏதாவது சொல்லு. ஒவ்வொரு குற்றவாளியும் முதல்ல இந்த மாதிரி தான் சொல்லுவான், எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க சொல்கிற போய் கொஞ்ச நேரம் கூட நீடிக்காது. சார் நான் போய் சொல்ல சார். சார் நான் ஒத்துக்கிறேன், அவங்க குடும்பத்துக்கு எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. சார் அந்த சம்பவம் நடந்த பொண்ணு ஆஃபீஸில் தான் சார் இருந்தேன், வேணா விசாரிச்சு பாருங்க சார். பிரீத்தி குடும்பத்தோட நீ எதுக்கு சண்டை போட்ட? சார் பிரீத்தியோட அப்பாவும் நானும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க சார். ஆனாலும் எங்களுக்கு செட் ஆகாது. எங்களுக்குள்ள பல வருஷம் பகை இருக்கு சார். எல்லாமே சொத்து தகராறு தான் சார். அதுக்காக பிரீத்தியை போய் கொலை பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை நானே நாசமாக்கிக்க முடியுமா? சார் 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 என்னடா நடிக்கிற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சொல்லு சார். நான் பொய் சொல்லலை, எல்லாமே உண்மையை தான் சொல்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் யாரையும் கொலை பண்ணல. ஏ ரூபி, ஏ பூமி, இங்க வாயேன். நீ பத்மாவை பாத்தியா? பத்மா, அவ தலையில அடிபட்டிருக்குடி. இந்த மாதிரி பண்ணி அழுகையே நாசமாக்கிட்டான். ஆனா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். அவனை என்ன பண்றேன் பாரு. இந்த பத்மா யாருன்னு காட்டுறேன். அவனை விடவே மாட்டேன். ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு. சார், புல்லட்ஸோடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து ஒன்று தெரிய வந்துருச்சு. அது என்னன்னா, அது 0.9 mm புல்லட்ஸ். அந்த புல்லட்ஸ் மேக்ஸிமம் 10 மீட்டர் தூரத்தில் தான் ஷூட் ஆயிருக்கு. கிரைம் சீன் ஏரியாவை ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். அங்கே எதுவும் புல்லட்டோட ஷெல் கிடைக்கவே இல்லை சார். கொலைகாரன் ரொம்ப உஷாராக இருந்திருக்கான். அந்த பொண்ணு மேலே ஷூட் பண்ணியிருக்கான். தப்பிச்சு ஓடும்போது கேட்ரேஜும் எடுத்துகிட்டு போயிருக்கான். நல்லா தெரிஞ்ச கிரிமினல் தான் இதை செஞ்சுருக்கான். பிரீத்தியை கொல்றதுக்கு எவனோ கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கான். இங்கே பாரு, எல்லா ஹிஸ்ட்ரி ஷீட்டையும் செக் பண்ண. ரீசெண்டாக ஜெயிலிருந்து வெளியே வந்தவங்கள செக் பண்ண மறந்துடாத. சார், ஜெகதீஷ் பட்டாரியை நீ தூக்கு. இந்த பிரீத்திக்கு இன்னும் 15 நாளில் கல்யாணம் சார். ஒருவேளை ஏதாவது காதல் அஃபேர்னு, இல்லைனா ஏதாவது பிரேக்கப்ஸ். நீ சொல்கிற மாதிரி பிரேக்கப் விஷயமா இருந்தா பிரீத்தி வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரீத்தி ஃப்ரெண்ட்ஸையும் இங்கே வர சொல்லு. சார், சார், எனக்கு பிரீத்தியை 2 வருஷமா தெரியும். நாங்கள் ஒன்றா தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்ஷய் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஷி வாஸ் வெரி ஹாப்பி. இந்த 2 வருஷத்தில் பிரீத்தியோடைய வாழ்க்கையில் வேற ஏதாவது பையன் வந்தானா? இல்லை சார், பிரீத்தி ரொம்ப கிளியரா இருந்தா. அவளுக்கு இந்த லவ் மேரேஜ், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் அவள் நம்பவே மாட்டா. ஆனால் ஒரு விஷயம் சார், அவள் சில மாசங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. பிரீத்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மனிஷ் சொல்லு. இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம டின்னருக்கு எங்கேயாவது போகலாமா? போலாம். என்னோட வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். நீ ஒரு வேலை பண்ணு, வருண், ரிஷி அப்புறம் தக்ஷனா கிட்டே கேட்டுக்கோ. இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன், நம்ம 2 பேர் மட்டும். பிரீத்தி மனிஷ் கிட்ட நோ சொல்லிட்டா சார். இந்த விஷயத்தை அவ தான் என்கிட்ட வந்து சொன்னான். அந்த மனிஷ் இப்போ எங்கே இருக்கான்? அவன் தன்னோட கிளைண்ட் விசிட்காக பெங்களூர் போயிருக்கான். அவன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்ல? இருக்கு சார், இதோ தரேன். மனிஷ் அகர்வாலா? பிரீத்தி கால் ரெக்கார்ட்ஸில் ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார். இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் கம்மியாக தான் பேசியிருக்காங்க. 2-3 தடவைக்கு மேலே பேசவே இல்லை. பிரீத்தி அவருடைய உட்பி அக்ஷய் அப்புறமா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருக்காங்க. 2 பேர் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணு சார். ஏய், எந்திரிடா, எந்திரிச்சு வா. உனக்காக டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி. எவ்வளோ நேரம் தூங்குவ? போய் சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா.
நான் இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் ஹுக்லா பண்ணியிருக்கேன்டா. வயிறு நிறைய சாப்பிடு, நீ வேணா பாரு. அட நிதிஷ், எங்க போற? அட டிஃபன் சாப்பிட்டுட்டு போடா. எங்க? அவனுக்காக பார்த்து பார்த்து பண்ணி வச்சா அவன் என்னடான்னா, பத்மா நீயா? நீ இங்க என்ன பண்ற? நீ பெத்து போட்டிருக்கிய ஒரு பரம்போக்கு எங்க போச்சு? அது கூப்பிடாத. என் கூட சண்டை போட்டு என்ன அடிச்சுட்டு பெரிய வீரன்னு காட்டிட்டு இருக்கானா? கூப்பிட, அந்த பரம்போக்கு உள்ளதா இருக்குது. கூப்பிடாத, அவனை விட மாட்டேன். அவனை இன்னைக்கு செருப்பாலே அடிக்கிறேன். இரு, கூப்பிடு. கூப்பிடு அவனை. இங்க பாரு பத்மா, இந்த நாடகம் இங்க பண்ணாத. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன், நீ முதல்ல கிளம்பு. நான் போக மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, நீ யார் நியாயம் சொல்லுனா? இந்த பையன் வந்து என் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானா, என்ன அடிச்சுட்டானே. இங்க பாருங்க, இந்த பொம்பளை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் இங்கதான் இருப்பேன். அவனை கூப்பிடு. உன்னோட ஆறுதல் எனக்கு தேவையில்லை. எனக்கு என் பணம் வேணும். கூப்பிடு அவனை. இவ புள்ளதான், அந்த பொறுக்கிதான். கூப்பிடு அவனை. என் காசு வேணும். நீ முதல்ல நான் போக மாட்டேன். நான் இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன். என் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லு. சொல்றது கேளு. என்ன பண்ற நீ? முதல்ல கிளம்பு. ஹலோ. பாதி வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி மீதி இருக்கு. அதுவும் சீக்கிரம் முடிச்சிருவேன். எதுவா இருந்தாலும் அதை சீக்கிரம் செய். என்னால ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத, இவ்வளவு தூரம் பண்ணியாச்சுல்ல, மிச்சத்தையும் சரியா முடிச்சிடுறேன். ஓகே? இனிமே நம்ம ரூட்டை யாராலையும் பிளாக் பண்ண முடியாது, எவனாலையும் முடியாது. வரேன்டி. பணத்தை எடுத்துட்டீங்களா நீங்க? 1,20,000 ரூபாய் கிடைச்சிருச்சு. இதில் பிசியோட எல்லா நம்பர்ஸும் இருக்குது சார், பாருங்கள். இந்த பேட்சில் இருக்கிற யார் கூட முன்விரோதம் இருக்கா? விரோத பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். அனிலோட தாட்லாம் வேறு மாதிரி இருக்கும் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் அன்பாக டீல் பண்ணாதான் நடக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் வந்து அவனோட என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல, டிஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன சார் சொல்கிறது, செத்து போனவங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அவர் பணத்தை உயிரை விட ரொம்ப நேசிப்பார். கடைசியில் என்னாச்சு? பணமும் போச்சு, உயிரும் போச்சு. அதுவும் இவ்வளோ கொடூரமா? அது இருக்கட்டும், ஒரு நிமிஷம் வாங்க சார். மர்டர் நடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி ஜுவல்லரி ஷாப்ல இருந்த அவரோட வீடு வரைக்கும் இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல மனிஷ் பிரீத்தி கூட இருந்திருக்கான் சார். உடனே இந்த மனுஷை பார்த்து பேசி ஆகணும். ஆமாம் சார், நான் பிரீத்தியை பார்த்தேன். என் கூட காஃபி சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை அன்னைக்கு என் கூட அவள் வந்திருந்தான்னா, அன்னைக்கு அவள் நீ சொன்ன விஷயத்த கேட்டிருந்தான்னா, உன் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவள் உயிரோடு இருந்திருப்பா. கரெக்ட் சார். நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறோம். ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆன விஷயத்த நாங்கள் ஈகோவாக எடுத்துக்கிறது இல்லை சார். அது பிரீத்தி என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். நான் அவளுக்கு ப்ரொபோசல் பண்ணது உண்மைதான். ஆனால் அவள் எனக்கு தெளிவாக ஒன்று புரிய வச்சுட்டா, அவள் ஏன் என்னை ரிஜெக்ட் பண்ணான்னு. இங்கே பாரு மனிஷ், நான் உன்னோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த லவ் மேரேஜ், காதல், கத்திரிக்காய், சோல்மேட் இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. எனக்கும் உன்னை பிடிக்கும் தான்,
பட் as a friend, nothing else. அப்புறம் கல்யாணத்தை என் ஃபேமிலியோட விருப்பப்படி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். பிரீத்தியோட என்கேஜ்மெண்ட் அக்ஷய் கூட நடக்கும்போது நான் சந்தோஷமா தான் இருந்தேன். அதை நான் மனசால ஏத்துக்கிட்டேன் சார். அதுல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். என்னன்னு தெரியல, இந்த கேஸ்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கே. இது வரைக்கும் இந்த கேஸோட மெயின் பாயிண்ட் சிக்கல. ஐம் ஷோர் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். டேய் என்னடா, யாராவது பாத்துட்டு போறாங்க, உள்ள வாடா, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்டா இப்படி இருக்க, எங்க போன நீ? டேய் பாத்துடா, நீ நல்லா இருக்கல்ல? ஒரு நிமிஷம் இரு, இந்த பையன் எப்ப என்ன பண்றானே தெரியல. இவனால பெரிய தொல்லையா இருக்கு, என்ன பண்றதுனே புரியல. இவன் தொந்தரவு தாங்க முடியல. நீ நல்லா இருக்கல்ல? இந்தா தண்ணிய குடி, முதல்ல தண்ணி குடிடா. இந்தா குடிடா. ஓகேவா? நீ எங்க போன? ராத்திரி பூரா நீ எங்க போன? நான் ஒன்னு தாண்டா கேக்குற, சொல்லி தொலை. நாள் பூரா போதையில இருக்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்றாங்க. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தாண்டா பண்றது? எனக்கு உன்னால வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஹலோ. Hi sir, this is Akshay from Australia. I am Preeti's fiancé. ஓ எஸ். சொல்லு அக்ஷய். சார், அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விளையாட்டு இதெல்லாம்? என்ன இதுக்காக இங்க? காலகிட்டிங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களால கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல, அதனால என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்களா? இங்க கேஸை முடிக்க போறீங்களா? பிளான் நல்லா தான் இருக்கு. பிளானை போட்டது நீ தானே. ஏன்னா உனக்கு 5 கோடி ரூபா உள்ள ஹைவேஸ் நிலத்தை ஆட்டிய போடணும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எனக்கு அந்த நிலம் வேணும் தான். ஆனால் எங்கள் அப்பா அந்த நிலத்தை என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனுக்கு எழுதி வைக்கிறதா இருந்தார். போதுமா? அப்போ வேற எதுவும் பண்ணல. அப்போ உனக்கு 5 கோடி ரூபா லாபம் தானே? இன்ஸ்பெக்டர் சார், வார்த்தையை அளந்து பேசுங்கண்ணே. அக்யூஸ்டிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, தெரியுதா? தங்கச்சியை எழுந்துட்டு நிற்கிற ஒரு அப்பாவி அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால் இப்போ இந்த கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியல. பேசாமல் வேலையை விட்டு போயிட்டு நான் இந்த தொழிலுக்கு லாய்க்கு இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க சார். நானே கஷ்டப்பட்டு என் தங்கச்சியை கொரோனா கண்டுபிடிச்சிக்கிறேன். போங்க, அவனை கோர்ட்டில் நிற்க வைக்கிறேன். விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நான் இப்போ கிளம்பலாமா? அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ஓவரா பொங்குறானே. சொல்லுங்க டாக்டர். ஓகே, நான் வரேன். சார், பிரீத்தி அப்புறம் அனில் அவங்க 2 பேரோட கேஸ்லையும் காமன் லிங்க் கிடச்சிருச்சு. ஜெகதீப் கோட்டாரி. ஜெகதீப் கோட்டாரியா? உன்னோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே. நீயும் அனிலும் ஒரே பிசியில் தானே பணத்தை போட்டிருக்கீங்க. பிரீத்தி குடும்பத்தில் உனக்கு விரோதமாக இருந்திருக்கு. 2 பேருமே செத்து போயிட்டாங்க. சார், அது வந்து சார், அது ஒரு கோஇன்சிடென்ட் சார். கோ இன்சிடென்ட்டா? பிரீத்தி குடும்பத்தில் உனக்கு ஏற்கனவே பழைய பகை இருக்கு. பிரீத்தி கூட எப்போ நீ சண்டை போட்டியோ கோ இன்சிடென்ட்டா அன்னைக்கே அவ கொலை பண்ணப்பட்டிருக்கா. எந்த பிசியில் அனில் பணம் போட்டானோ அதே பிசியில் கோ இன்சிடென்ட்டா நீயும் போட்டிருக்க. என்னைக்கு பிசியிலேருந்து அனில் பணத்தை ட்ராப் பண்ணணும் அன்னைக்கு நீயும் பண்ண போயிருக்க. ஆனால் உனக்கு பணம் ட்ராப் பண்ண சான்ஸ் கிடைக்கல, கோவப்பட்டிருக்க. அனில் பணத்தை பிசியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருக்கான். ஆனால் கோ இன்சிடென்ட்டா அனில் கொலை செய்யப்பட்டிருக்கான். சார் சார் சார், அது நிஜமாவே ஒரு கோஇன்சிடென்ட் சார். ஆனால் ஒன்று சார், எனக்கு அனில் பிசியில் இருந்து பணத்தை ட்ராப் பண்ணானோ அன்னைக்கு ப்ரொஃபைலுக்கும் அனிலுக்கும் தான் சண்டை வந்திருக்கு, என் கூட இல்லை சார். என்ன பிரச்சனை? என்னோட 20,000 ரூபா லாஸ். எனக்கு 30,000 ரூபாய் லாஸுங்க. என்னோடது 50,000. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட வியாபாரம் லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப தேவை, ப்ளீஸ். அட, எல்லாருக்கும் தேவை இருக்க தானே செய்யுது. அனில் சார், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க பாருப்பா, பிசினஸ்ல லாஸ் இல்லைன்னா லாபம் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஏய், என்ன சொல்லணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? சார், அது நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எங்களோட பிசி ஆர்டர்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ண தான் போகிறோம்.
ஜெகதீஷ் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது. ஒன்று பண்ணு, அவனை போக விட்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணு. அவன் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணு. ப்ரொஃபுல்ல இங்கே வர சொல்லு. பாதி விஷயம் சொல்லியிருக்கான், மீதி விஷயம் தெரியணும்னா அவனை விசாரிக்கணும். சார். ப்ரொஃபுல் சார், அனில் விஷயத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே. என்னைக்கு பிசி ஓப்பன் ஆச்சோ அன்னைக்கு நீங்கள் அனிலோட சண்டை போட்டிருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வந்துருச்சு, நீங்கள் அவனை கொன்னுட்டீங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் அனிலை கொல்லவே இல்லை. இந்த சின்ன விஷயத்துக்காக நான் மர்டர் பண்ணுவேனா சார்? ஆனால் அந்த விஷயத்தை தானே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. நான் ஒன்றும் மறைக்கல சார். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லணும்னு தோணலை. உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். எந்த விஷயத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடுறேன். இல்லை தொலைச்சிருவேன், தொலைச்சி. சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நான் எதையுமே மறைக்கல. எங்கள் அம்மா மேலே சத்தியம். இந்த பொண்ணை உனக்கு தெரியுதா? இல்லை சார். யார் சார் இந்த பொண்ணு? அந்த 2 கேஸுடைய ஃபைலை டேபிளில் வச்சுறேன். சோனு சொல்லு சார். ஒரு ஹாட் நியூஸ் இருக்கு. அதை சூடு ஆறுறதுக்குள்ளே சொல்லி முடிச்சிரு. சார், ஜெகதீப்போட தங்கச்சி ஏக்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி வில்லேஜ்லேருந்து இங்கே வந்திருக்கா. அப்புறம் அப்போ ஜெகதீப் தன்னோட அக்கௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் ட்ராப் பண்ணியிருக்கான். அவசரமாக ஏக்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான் சார். சார் நான் தேவ் அடிச்சது உண்மைதான். ஏன்னா என்னோட தங்கச்சி விஷயத்தில் தேவோட குழந்தை என்னோட தங்கச்சி வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருந்தது சார். 2 பேரும் யாருக்கும் தெரியாம அபார்ஷன் பண்ணியிருக்காங்க சார். விட மாட்டேன். என் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? நான் ஏக்தாவை என்னோட கிராமத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். அடுத்த 1 மாசத்துல அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் சார். பழி வாங்கணுன்ற எண்ணம் உன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரி, எனக்கு யார் மேல டவுட்னா அந்த ஜெகதீஷ் தான் பண்ணிருப்பான். பிரீத்தியை கொல்றதுக்கு அவங்ககிட்ட நிறைய காரணம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட காரணம் இருந்துச்சோ அதே அளவுக்கு அவங்ககிட்டயே காரணம் இருக்கு. ஏக்தாவோட உனக்கும் டச் இருந்துச்சுல்ல? எங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். நீ என்ன செய்யணுமோ சீக்கிரமா செய். நம்ம கிட்ட ரொம்பலாம் டைம் இல்ல. 2 கொலைக்குமான லிங்க் ஏதோ ஒரு இடத்துல ஜக்தீப் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனா சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாம போலீஸ் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நிஜமாவே இந்த 2 கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்குமா? போலீஸ் இந்த கேஸை வேற ஒரு பாதையில டைவர்ட் பண்ணி விசாரிக்கலாம் நினைக்கும் போது அதே பாணியில இன்னொரு மரணமும் நிகழ்ந்திருக்கு. சார், நாங்கள் புல்லட் சத்தத்தை கேட்டு இங்கே ஓடி வந்து பார்த்தோம். அப்போ இவர் இங்கே விழுந்து கிடந்தாரு. யாருக்காவது அடையாளம் தெரியுமா? சார் அது என்ன சார், எங்க காலனில சில ரூம்ஸ்லாம் இருக்கு. அங்க வாடகை வாங்குறதுக்காக அப்பப்ப வருவாங்க. இன்னைக்கே வந்தாங்க. வாடகை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியா? புல்லட் ஷூட் சவுண்டை கேட்டீங்கல்ல, இங்க வந்து பாத்தீங்களா? வேற யாராவது பார்த்தது தெரியுமா? ஆமாம் சார், அந்த பக்கம் ஒருத்தர் ஓடிட்டு இருந்தா சார். அவ எப்படி இருந்தான்? ரெட் கலர் சேரீ கட்டியிருந்தான். ஆனால் சரியா முகம் தெரியல. சார் ஸ்ரீதர் மர்டர் கேஸும் சேம் பேட்டர்ன் தான். .9mm புல்லட்டால் முதுகில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாரு, முதல்ல இந்த 3 கொலை கேஸ்லேயும் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. ரெட் கலர் சாரி கட்டின அந்த லேடி, அதாவது வாபியில் .9mm காலிபர் கன்னு எத்தனை இஷ்யூ ஆயிருக்கோ அதை முதல்ல கலெக்ட் பண்ணு. ஸ்ரீதரோட பாடி எங்கே கிடைச்சதோ அந்த சரௌண்டிங் ஏரியாவில் எல்லா சிசிடிவியும் செக் பண்ணு. ஐ ஆம் ஷோர் அந்த ரெட் கலர் சாரி கட்டின லேடி எங்கேயாவது இருந்திருப்பா. ஓகே சார். சார் ஆனால் மீடியா அந்த கேஸை போட்டு ரொம்ப வருத்தம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெரியும். அந்த ரெட் கலர் சாரி கட்டின லேடி மீடியாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா கில்லர் அலர்ட் ஆகிடுவான். அவன் அலர்ட் ஆக நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. இப்போ அவன் அடுத்த டார்கெட்டை ஷூட் பண்ண ரெடியாக இருப்பான். அதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே அவனை பிடிச்சே ஆகணும். ஏக்தா உன்ட்டு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இதை மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணாதானே. போலீஸ் என்ன சந்தேகப்படுவாங்க? அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சீக்கிரமா முடி. ரொம்ப நாளைக்கு இங்க என்னால இருக்க முடியாது. எல்லாம் சரியாயிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. மறுபடியும் கால் பண்ணிட்டு இருக்காத. வேலை முடிஞ்சோன்னா நானே கூப்பிடுறேன். ஓகே சார். சார் வாப்பியில் 9mm கன் லைசன்ஸை 45 சிவிலியன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிட்டேன். ஒருத்தர் தவிர மற்ற எல்லாரும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அப்போ அது யாரோட நம்பர்? அது ரமணன் நாயக். 5 மாதத்துக்கு முன்னாடி அவரோட கன் திருட்டு போயிருக்கு. பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. குட். ஜோஷி சொல்லு.
ஏதாவது கிடைச்சதா? சார் சிசிடிவியில் ஒரு விஷயம் கேப்சர் ஆகிருக்கு, அதை நான் ஃபோனில் காப்பி பண்ணியிருக்கேன். பாருங்க சார். சார் இந்த இடம் கிரைம் சீன்லேருந்து 15 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்குது. ரெட் கலரில் புடவை கட்டியிருந்த அந்த லேடி இந்த டீ கடையில் தான் சண்டை போட்டிருக்காங்க. யார் அந்த பொம்பளை? பொம்பளை இல்லை சார், அது திருநங்க. திருநங்கையா? ஆமாம் சார், திருநங்க. ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது சார், இந்த 3 மர்டருமே அந்த திருநங்க தான் பண்ணியிருப்பா போல. அங்கேருந்து திருநங்கை காலனி ரொம்ப தூரத்தில் இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு வேலை பண்ணு, அந்த ஏரியாவில் இருக்கிற திருநங்கை எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணு. என்னோட பிறந்த நாளைக்கு இதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீ கொடுத்த இந்த அழகான சேப்பு புடவை, அப்புறம் நீ ரெண்டுமே இப்போ என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு என் கையாலேயே சாப்பாடு ஊட்டி விடுறேன். நான் உனக்காக பூரி செஞ்சுருக்கேன், தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசியல், ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என் கையால் ஊட்டி விடுறேன். இந்தா வாயத்தர வாயத்தர. ஆ ஆ ஆ ஆ. உங்களில் யார் அது? உங்களில் யாருன்னு கேட்குறான்ல. யாரு? ஸ்ரீதர், பிரீத்தி, அப்புறம் அனில். அவங்கள கொலை பண்ணது உங்க ஆளுங்க தான். ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா தொலைச்சி கேட்டுருவேன், ஜாக்கிரதை. சார், நாங்கள் யாரையும் கொல்லலை. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பத்மா தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அவ அந்த இடத்துல ஸ்ரீதர் கூட சண்டை போட்டால. ஸ்ரீதரனே, பத்மா வாடகை கொடு. நான் தரேன் உங்களுக்கு. அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துட்றேன். 4 மாத பணத்தையும் முழுசாக கொடுத்துட்றேன். கடந்த 4 மாசமா நீ இதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்க பத்மா. என்னென்ன பைத்தியம் நினைச்சியா? இதெல்லாம் சரியா வராது. நீ வீட்டு சாவியை கொடு, வீட்டை காலி பண்ணிக்க போ. இப்படி திடீர்னு சொன்னீங்கன்னா நான் எங்கே நான் போவேன்? அண்ணா ப்ளீஸ், நான் அப்படிலாம் பண்ணாதுண்ணே. நீ நரகத்துக்கு தாண்டா போவேன், நரகத்துக்கு போயிடுவேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமா போயிடுவேன். இப்படி பண்ணிட்டு போறிய, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. என்ன சேட்டு இது? காசா இது? 2 ரூபா கொடுக்குற? எல்லாம் ஒரு காசா? 5 ரூபா கொடு சேட்டு. இல்லை. அட கஞ்ச பயலா இருக்கான், போடா மூஞ்ச பாரு. 5 ரூபா கொடுறா, 2 ரூபா கொடுக்குறான். பத்மா, நீ தானே பத்மா? ஆமாம் சார், நான் தான் பத்மா. ஸ்டேஷனுக்கு வா, சார் உன்னை வர சொல்லியிருக்காரு. சார் நான் போனி பண்ணுற டைம் சார். ஸ்டேஷனுக்கு வா, சார் அங்கே போனி பண்ணுவார், கூட்டிகிட்டு வாங்க. சார் 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 சார், எனக்கு சுட தெரிஞ்சிருந்தா நான் மக்கள் மத்தியில் இப்படி கை தட்டி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓவரா நடிக்காத பத்மா, எந்த பிரயோஜனமும் இல்லை. சிசிடிவியில் எல்லாம் கேப்சர் ஆயிடுச்சு. நீயும் அந்த ரெட் சாரியும் காட்டாத. பாரு. சார், அது நான் இல்லை. நான் இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், சத்தியமாக சொல்கிறேன். அப்படின்னா சார், எங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. சாரி கட்டிக்கிறதுக்கு, அலங்காரம் பண்ணுறதுக்கு, அப்புறம் தயாராகிறதுக்கு. அங்கே பாருங்களேன், புடவை எப்படி லுங்கி மாதிரி கட்டிருக்கான் பாருங்க. சார், இவன் எங்கள் ஆளுங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்கான். சார், எவனோ ஒருத்தன் திருநங்க மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். நிஜமாவே திருநங்கையை பார்த்தானான்னு அந்த டீ கடைக்காரங்கிட்ட கேட்டு வை. ஆம்பளையா பொம்பளையான்றதை கன்ஃபார்ம் பண்ணு. ஒருவேளை அவன் முகம் ஞாபகம் இருந்துச்சுன்னா ஸ்கெட்ச் பண்ணு. எவனோ திருநங்க மாதிரி நல்லா நாடகம் ஆடியிருக்கான். 3 மர்டர்ஸோட லிங்கை தரவா செக் பண்ணு. கிரைம் நடந்த சீன்ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணு. உன் இன்ஃபார்மர் கிட்ட சொல்லு, 3 விக்டிம்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தேவை. இந்த தடவை எதுவும் கையை விட்டு மிஸ் ஆகக்கூடாது. இந்த 3 விக்டிமோட எல்லா டீட்டெயில்ஸும் நீ கலெக்ட் பண்ற. எல்லா ஆளுங்களையும் வேலை செய்ய சொல்லு. டைம் கம்மியாக தான் இருக்கு, சீக்கிரமா வேலையை முடி. அவனை ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். ஸ்கெட்ச் போட ஹெல்ப் பண்ணுறியா? ட்ரை பண்ணுறேன் சார். ஆட்டோ ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட், சின்ன சின்ன தெருவுல இருந்து எல்லா இடத்துலையும் தேடுங்க. இந்த தடவை நியூஸ் கொடுக்கறவங்களுக்கு 5 லட்ச ரூபா தரப்போறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. தகவல் கொடுக்கறவங்களை ஆக்டிவா இருக்க சொல்லுங்க. ஓகே? எஸ் சார். மூவ். சீரியல் கில்லர் திருநங்கையை பத்தி போலீஸ் ரொம்ப மும்முரமா தேடுதல் வேட்டையே ஆரம்பிச்சாங்க. கடந்த 3 மாசமா இந்த வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. மாறு வேஷத்துல வந்தாலும் முகசாயல் இப்படி இருக்கும்னு க்ளூ கிடைச்சிடுச்சு. ஆனா போலீஸுக்கு இப்ப கூட இந்த கேஸ் ஒரு புரியாத புதிரா இருக்கு.
வணக்கம் சார். சார், இந்த கேஸ்க்காக நம்ம போலீஸ்காரங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஃபார்மர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே இந்த கேஸை நான் சால்வ் பண்ணிடுவேன் சார். எஸ் சார், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சார், உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது சார். எனக்காக ஒரு வாரம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஒரு வாரத்தில் அந்த கொலைகாரன் நம்ம லாக்கப்பில் இருப்பான் சார். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சார். சார், மேத்தா, ஏதாவது கிடைச்சதா? சார், எல்லா ஃபுட்டேஜுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. மேத்தா, அந்த கொலைகாரனை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். வேற யாரையாவது வேட்டையாடிடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி என்னை மீட் பண்ண வருவேல்ல? இடே சரக்கு விடு. அந்த மார்வேஷக்காரனை கண்டுபிடிக்கிற போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான லீடு கிடைச்சிருக்கு. அது மறுபடியும் காவல்துறைக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுத்துருக்கு. சார், என் பேர் விஷால்குமார். அகமதாபாத் போலீஸையும் நான் அலர்ட் பண்ணிட்டேன் சார். 2 பேர் இந்த கேஸை பற்றி பேசியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை ஷூட் பண்ணி கொண்டு இருக்காங்க சார். இந்த கேஸில் கூட .9mm கேலிபர் கன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 3 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க. காலில், நெஞ்சில், அப்புறம் முதுகில். சார், இந்த கேஸில் கூட கேலிபர் கிடைக்கல சார். இதை தவிர வேற ஏதாவது நம்ம கேஸோட தொடர்பு இருக்கா? சார், விஷால்குமார் ஒரு ஜுவல்லர். வியாபாரம் நஷ்டமானதுனால கடையை க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் கடந்த சில மாதங்களாக இவனுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு சார். 1 மாதத்துக்கு முன்னாடி அவன் காரும் வாங்கியிருக்கான். அவனுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு? சார், அகமதாபாத் போலீஸ் விசாரிச்சில் என்ன தெரிய வந்ததுன்னா, இவன் பில்லு இல்லாமலே மார்க்கெட்டில் ஜுவல்லரி விற்றுருக்கான். பில்லே இல்லாமல் ஜுவல்ஸா? அப்போ அது திருட்டுனாங்கன்னு அர்த்தம். பிரீத்தி ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வந்திருக்கா. அனில் கையில் பிரேஸ்லெட், ஸ்ரீதர் கழுத்துலேருந்து செயினை பறிச்சிருக்கான். ஒருவேளை இப்படி இருக்குமோ இந்த விஷால் இந்த சீரியல் கில்லரோட பார்ட்னராக இருப்பானோ? அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சார். ஒருவேளை அவங்களுக்குள்ள பணம் சம்பந்தமாக சண்டை வந்துருச்சோ என்னமோ. ஒருவேளை அந்த சீரியல் கில்லரை விஷாலை கொண்டு இருக்கலாம்ல சார். சார், பார்சல் ஃப்ரம் அகமதாபாத். அங்கேருந்து போலீஸ்க்கு இது கிரைம் ஸ்பாட்டில் கிடச்சிருக்கு சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே சார். இந்த வாசனை ரொம்ப பரிச்சயமானது மாதிரி இருக்கு. ஒருவேளை ஹரிபரியா ஓடும்போது அங்கே விட்டுட்டு போயிருப்பானோ? சார், அகமதாபாத் போலீஸ் மார்க்கெட் அப்புறம் எல்லா பக்கமே விசாரிச்சிருக்காங்க, இது யாரோட தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு எந்த லீடுமே கிடைக்கல. அகமதாபாத்தில் ஒரு மர்டர் தான் நடந்திருக்கு, மீதி 3 இங்கே நடந்திருக்கு. ஒருவேளை இவன் வாப்பிலேருந்து கூட வந்திருக்கலாம்ல. அந்த மாதிரி கடைகள், இந்த மாதிரி திருட்டு நகைகள் விற்கிற கடை கூட இருக்குல்ல. எல்லாத்தையும் செக் பண்ணு. ஐ எம் ஷோர் கொலகாரனோட எவிடன்ஸ் அங்கேருந்து கிடச்சிரும். சார், சார், அந்த கர்ச்சீப்பில் இந்த பெர்ஃப்யூம் யார் எந்த கடையில் வாங்கினாங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சிருச்சு சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பர்ஃப்யூம் கடையில் மாதம் யூக்கலிப்டஸ் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் என்ன விஷயம்? அது யாருக்காக? உங்களுக்காகவா இல்லை? யார் அது சும்மா கதவை தட்ட? சார், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ். இவருக்காக தான் அந்த பர்ஃப்யூம் வாங்குவேன். எதுக்குடா எல்லாரையும் கொன்ன? பணத்துக்காக தான் சார். கண்ணை எப்படி திருடுன? நகையை திருட போன இடத்துல நகையோட சேர்த்து கன்று கிடைச்சதும் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டு இருக்க. அணில மட்டும் எதுக்கு தலையில அடிச்சு கொன்ன? லாஸ்ட் மினிட்ல கன்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஜனங்க கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்கும் அவங்கள கொலை பண்றதுக்காகவும் எதுக்கு திருநங்கை வேஷம் போட்ட? அந்த ஐடியா எனக்கு சித்தர்கிட்ட இருந்தால் கிடச்சிது. அவனை கொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. பத்மா என்கிட்ட சொன்னான்,
வாடகை கட்டாததுனால அவன் வீட்டை விட்டு துரத்திட்டான்னு. திடீர்னு காலி பண்ண சொன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க, என்னை போக சொல்லாதீங்க. பத்மாவோட உனக்கு என்ன கனெக்ஷன்? அவளை காதலிக்கிறியா? நான் இல்லை, அவ தான் என்ன காதலிக்கிறா. உனக்காக பூரி செஞ்சிருக்கேன், தொட்டுக்க உருளைக்கிழங்கு மசியல், ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என் கையால ஊட்டி விடுறேன். இந்தா வாயத்தர வாயத்தர. என்ன போட்டு அடி அடி நடிச்சு என் அழகையே நாசமாக்கிட்டான். ஏய், நீ எங்க போற? நீ என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல? காலம் முழுக்க என் கூடவே இருப்பல்ல? சொல்லு. நான் என் விதியை தான் நேசிக்கிறேன். பத்மா என்னை பொறுத்த வரைக்கும் லக்கி. எப்போத்திலேருந்து அவ கூட பழக ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எதை கொள்ளடிச்சாலும் மாட்டிக்கிட்டதே இல்லை. இப்போ பாருங்கள், 3 மர்டர் முடிகிற வரைக்கும் உங்கள் யாராலேயும் என்னை பிடிக்கவே முடியும். அனில்கிட்ட பிசியோட பைசா இருந்துச்சு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போனேன்? ஸ்ரீதர்கிட்ட ரெண்டோட பணம் இருந்துச்சு, கழுத்தில் தங்க செயின் இருந்துச்சு. பிரீத்தியை எதுக்கு கொன்னேன்? அவகிட்ட தான் எதுவும் இல்லையே, அதை சொல்லு. அவளை நான் ஜுவல்லரி கடையிலேருந்து வெளியில் போகிறத பார்த்தேன். நான் எங்கேயாவது கொள்ளையடிக்கணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த பொண்ணு வெளியில் வந்தா. அப்போ நான் ஏதாவது கிடைக்கணும்னு நினச்சேன், அதான் ஷூட் பண்ணேன், போட்டு தள்ளிட்டேன். அவகிட்ட ஏதாவது காஸ்ட்லி நகை இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் நான் எதிர்பார்த்தது எதுவும் இல்லை. அதோட அவள் போட்டிருந்த ஜுவல்லரிஸ் எல்லாமோ கவரிங் கோல்டுன்னு தெரிஞ்சது. அப்போ அகமதாபாத் விஷால், அவனை எதுக்கு கொன்ன? அவன் உன் பார்ட்னரா? விஷாலுக்கு என்னுடைய ரகசியம் தெரிஞ்சு போச்சு. என்னை காட்டி கொடுத்தா 5 லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல. விஷாலுக்கு நான் தான் எல்லா கொலையும் பண்ணியிருக்கேங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த ஜுவல்லரி அவன்கிட்ட தானே விற்றுருக்கு. இப்போ அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மண்டை சூடாயிடுச்சு சார். சான்ஸ் பார்த்து போட்டு தள்ளிட்டேன். எப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சதோ டீலருக்கு நான் பேராசை காட்டி கூப்பிட்டேன், அவனை போட்டு தள்ளிட்டேன். எனக்கு அப்படி தோணலையே. பணத்துக்காக இதெல்லாம் செஞ்ச மாதிரி தோணலை. வறுமை எவ்வளோ கொடுமையான விஷயம்னு உங்களுக்கு சொன்னால் புரியாது சார். வறுமையா? எனக்கு 16 வயசு இருக்கும். அப்போ என் அப்பா இறந்துட்டாரு. நான் தான் 3 தம்பி தங்கச்சிகளை வளர்த்துருக்கேன். அப்படிப்பட்ட என்கிட்ட வறுமையை பற்றி பேசிகிட்டு இருக்க? உன்னை விட கொடுமையான வறுமையை நான் பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி லட்சக்கணக்கானவங்க பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாம் மர்டர் பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? மர்டர் பண்ணதும் கேட்ரேஜை எடுத்துகிட்டு போகிற ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு? கிரைம் ஷோ பார்த்து வந்தது. கிரைம் ஷோ விஷயத்தை பார்த்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல? குற்றவாளி வசமாக மாட்டிப்பான்னு பார்க்கலையா? போலீஸ் அவனை கண்டுபிடிச்சிருவான்னு தெரியாதா? ராஜேஷ் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இந்த கொலை எல்லாம் செஞ்சிருக்கான். அவன் செஞ்சு தப்ப நினைச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கொலைகள் மட்டும் இல்லாம அவன் இன்னும் பல கொலைகள் பண்ணிருப்பான் டவுட் ஏற்படுது. காவல்துறை ராஜேஷை விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டும் அவனுக்கு கொடுத்தாங்க. நான் உங்க அனூப் சோனி இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த புது எபிசோட்ல புது கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க, புதிய கதையில் சந்திப்போம். ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி வெறும் ஒரு சின்ன நூல் இழை மட்டும்தான். பாதுகாப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜெய் ஹிந்த்.